என் முத்துன கத்திரிக்காய நீ வச்சுக்கோ தம்பி. உன்னோட எலி குஞ்ச நான் எடுத்துக்கவா? நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? எதுக்கு வெளியே இருந்தே பார்ப்போம். ரீசனாக பார்த்தீங்கன்னா டேண்டன்ற அடிமையாகவே நான் இங்கே நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த அனிமையோட ஃபஸ்ட் எபிசோட ஹையர் ஆனதுலேருந்தே நான் இந்த எபிசோட பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அண்ட் இந்த அனிமே என்ன பார்க்குறீங்கன்னா தாராளமாக போய் செக் பண்ணி பாருங்கள். செம்ம ஃபன்னாக இருக்குது இந்த அனிமே. அண்ட் பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாகவும் இருக்கும். அண்ட் பார்க்குறது அந்த தாராளமாக தமிழ் டப்பில் பாருங்கள். நான் குறையே சொல்ல மாட்டேன் தமிழ் டப்பிங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அனிமே தமிழ் டப்பிங்கில் கண்டிப்பாக இதுவுமே வரும். அந்தளவுக்கு நல்லாவே டப்பிங் பண்ணியிருக்காங்க. டப்பிங்கை பற்றி நான் கடைசியாக பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அனிமையோட ஓவராலை பற்றி பார்த்துருவோம். எனக்கு தனியாக பார்த்தீங்கன்னா பர்சனலாக ரொம்ப பிடிச்சதுக்கு ஃபஸ்ட் எபிசோட் பார்க்கும்போது எனக்கு செம்மையாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த அனிமையில் வர மாதிரி அந்த ஏலியன்ஸும் இருக்கட்டும் அந்த கோஸ்ட்டும் இருக்கிறோம். ரெண்டு டாப்பிக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏலியன்ஸை பற்றியுமே நான் ரிசர்ச் பண்ணி படிச்சுட்டு இருப்பேன். அதே மாதிரி பேய்களை பற்றியும் அர்பன் லெஜண்ட்ஸை பற்றியுமே நான் தேடி பார்க்குறேன் தான் இன்டர்நெட்டில். அதனாலே இந்த அனிமையை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என் கூட செம்மையாகவே கனெக்ட் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்பவுமே பிடிச்சி போச்சு. இப்போ இந்த அனிமையோட கதையை பற்றி பார்த்தரலாம். கதை இதை நான் எப்படி சொல்கிறது? சரி இருங்க, நான் ஒரு ஓவராலாக பேசுகிறேன். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட குடும்ப சொத்தை பார்த்தீங்கன்னா இழந்துடுறாரு. ஐ மீன் அவரோட பால்ஸ்னே வச்சுக்கலாமே. ஸோ அவரோட பால்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இழந்துடுறாரு. இழந்து போன தன்னோட ஆண்மையை ஹீரோ எப்படி திரும்ப மீட்கிறாரு அப்படின்றது தான் இந்த அனிமையோட கதை. இந்த கதையை கேட்டோடனே டேய் ஏன்னா இதெல்லாம் ஒரு கதை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் அனிமேவை டைரெக்டாக பாருங்கள். செம்ம ஜாலியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சீரியஸில் நம்ம ஹீரோ வந்துட்டு பேர் பார்த்தீங்கன்னா ஒக்காரோன். பேர் பார்த்தீங்கன்னா கென் டக்ககுரா. ஆக்சுவலி இந்த ஹீரோனி ஒரு பெரிய கதையே இருக்குங்க. கதை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதே நம்ம ஹீரோயின் கிட்ட தான். ஹீரோயின் பேர் பார்த்தீங்கன்னா மோமோ எஸ்ஏ. மோமோ பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது ஆரம்பத்திலேயே. அவன் பாய் ஃப்ரெண்டுக்கு அவளுக்குமே சண்டை, அந்த இடத்துலேயே பிரேக்கப்பு. ஸோ மோமோக்கு பார்த்தீங்கன்னா கென் டக்ககுரா மாதிரி பசங்களை ரொம்ப பிடிக்கும். அவன் பார்க்க அப்படின்னு தான்றதுனால தான் அவன் கூட டேட்டிங் பண்ண அப்படின்னு சொல்லியிருப்பா. கென் டக்ககுரான்றது யாரான்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு ஃபேமஸான ஜாப்பனீஸ் ஆக்டர். கொஞ்சம் பழைய ஆக்டர் தான். அவருமே பார்த்தீங்கன்னா இறந்துட்டார். ஸோ அவரை மாதிரி பசங்களை பார்த்தீங்கன்னா மோமோக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த பக்கம் நம்ம ஹீரோ கூட பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம இன்ட்ரோவர்ட்டான பையன். நம்ம இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம்ல, எக்ஸ்ட்ராவர்ட் கேர்ள் இன்ட்ரோவர்ட் பாய் மேக்ஸ் த பெஸ்ட் பேருன்னு. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு பேர் தான் இது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசும்போது, ஐ மீன் மோமோ ஒக்காரோன் கிட்ட வந்து பேசும்போது ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா 2 பேரும் சும்மா கேஷுவலாக பார்த்தீங்கன்னா ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பேய்ங்க மேலே நம்பிக்கை இருக்காது. ஹீரோயினுக்கு பேய்ங்க மேலே நம்பிக்கை இருக்கும், ஏலியன்ஸ் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட்டோ நம்பிக்கையோ இருக்காது. சரி பார்த்துடலாம், யார் சொல்கிறதுன்னு பார்த்துடலாமா, பெட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வந்துட்டு ஒரு பேய்ங்க இருக்கிற இடத்துக்கும் மோமோ வந்துட்டு ஏலியன்ஸ் இருக்கிற இடம் 2 பேரும் போயிடுறாங்க. யார் சொல்கிறதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே அவங்களுக்கு அந்த ஏற்ற இடத்துக்கு மாதிரி போகிறாங்க. அந்த இடத்துக்கு போனால் தான் தெரியுது நம்ம ஹீரோ உட்காரோன்னு பார்த்தீங்கன்னா டர்போ கிரானி பார்க்குறா. இந்த டர்போ கிரானி யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டர்போ கிரானின்றது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸோட ஒரு அர்பன் லெஜண்ட் ஸ்டோரி தான். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த மோகினி பிசாசு ரத்த காட்டேரின்னு ஒருத்துக்கு புறமா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஜாப்பனீஸில் இருக்கிற ஒரு ஒரு அர்பன் லெஜண்ட் தான் இந்த டர்போ கிரானி. ரோட்டோரமாக பார்த்தா இருக்கிற ஒரு வயசான கிழவி தான். காரங்களோடவுமே ஸ்பீடாக ஓடுவாள் அந்த கிழவி. அண்ட் இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா அதை ஒரு காஜி கிழவின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஹீரோவை சபிச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட 2 குடும்ப சொத்து அந்த பந்துகளையுமே திருடி வச்சு அதை பார்த்தீங்கன்னா கோல்டன் பால்ஸாக மாற்றி வச்சிருப்பா. அந்த கோல்டன் பால்ஸ் எப்படி ரிட்ரீவ் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் அடுத்தடுத்த ஸ்டோரியே போவோம். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சைடில் நம்ம மோமோவை பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் கடத்திட்டு போயிடும். ஏலியன்ஸ் கடத்திட்டு போய் பார்த்தீங்கன்னா மோமோவை வச்சு ஆராய்ச்சி பண்ணோம். என்ன ஆராய்ச்சின்னா இந்த ஏலியன்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா செர்போரியன்ஸ். இதுக்கு கிரகத்தில் பெண்களே யாருமே கிடையாது. பொண்ணுங்க இல்லாத குறையை தீர்க்கறதுக்காக நம்ம மோமோவை வச்சு பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக இவளை கூட்டிகிட்டு போய் வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நட்டுக்கிட்டு இருக்கிறத நறுக்குன்னு உள்ள நுழைச்சா சும்மா நச்சுன்னு இருக்கும். ரெண்டுங்களுமே காஜி சம்மந்தப்பட்டதாகவே இருக்கு. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா செயின்சா மேனோட அசிஸ்டன்ட் தான் இந்த சீரீஸுமே கிரியேட் பண்ணாருன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அவர் தான் நினைக்கிறேன், அவர் தானே. அதே மாதிரி தான் செயின்சா மேன் எந்த மாதிரியான ஒரு பிளாட்டோ அதுக்கு கொஞ்சம் கூட குறையாமல் இந்த அனிமே சீரீஸுமே கொடுத்துருக்காப்புல. ஆனால் என்ன அதோட பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக கொடுத்துருக்காரு. செயின்சா மேன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிளட் அண்ட் கோரி தன்மை இதில் இருக்காது, பட் செம்ம ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். அண்ட் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒக்காரோனுக்கு அந்த டர்போ கிரானியோட பவர்ஸுமே கிடச்சிரும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா டர்போ கிரானியோட அந்த ஒரு நினைவுகள் மட்டும், ஐ மீன் அந்த கான்சியஸ் மட்டும் வேற ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு பூனை பொம்மைக்கு மாறிடும். லைக் இந்த அனிமேல பார்த்தீங்கன்னா அந்த பூனை பொம்மை டர்போ கிரானி தான் ஒரு மாஸ்கர் மாதிரி. அப்படி ஏலியன்ஸ் கூட அந்த சண்டையில் நம்ம மோமோவுக்கு பார்த்தீங்கன்னா அவளுக்கு அந்த சைக்கிக் பவர்ஸ் ஆக்டிவேட் ஆயிரும். ஈவன் அந்த ஏலியன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவுமே சைக்கிக் பவர்ஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க.
அந்த இடத்துல செம தகராறாயி புட்டி இந்த ஏலியன்ஸ்லாம் இருக்குது நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நம்ம உட்காரணுமே பார்த்தீங்கன்னா ஆமாம் மிஸ் ஐஎஸ்ஏ நீங்கள் சொல்கிற மாதிரி நானுமே ஒத்துக்கிறேன் பேய்ங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அங்கே ஒரு ஒப்புதலுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோட பேர் பார்த்தீங்கன்னா கென் டக்ககோரா அப்படின்றதே ஹீரோயினுக்கு தெரிய வருது. அந்த சீரிஸ் போக போக பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி வளருது, இவங்க எப்படி காதலில் விழுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதையுமே கொண்டு போவாங்க. அவங்க ரெண்டு பேர் பேசுகிறதுமே கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கும். லைக் ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் எதுக்கு பேசுகிறாங்க எதுக்கு லவ் பண்ணுறாங்கன்னே தெரியாது, மொத்தமாக பார்க்குறாங்க லவ் பண்ணுறாங்கன்ற மாதிரியே காட்டியிருப்பாங்க. பட் இதில் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ரெண்டு பேரோட பேக் ஸ்டோரியுமே நல்லாயிருக்கும். வழக்கமாக அனிமே அப்படின்னாலே ஒரு கேரக்டர்ஸை காட்டி சோக ஃப்ளாஷ்பேக்லாம் வைப்பாங்க தானே, அதுக்கும் கொஞ்சம் கூட குறைவே எல்லாமே இதுலேயுமே இருக்குது. அண்ட் இந்த சீரிஸ் உருவான விதம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. லைக் இந்த சீரிஸோட கிரியேட்டர் பேர் யுகினோபு டட்சு. அவர் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே சில மாங்கா சீரிஸ்லாம் எழுதியிருக்காரு. பட் இது ஃபெயிலியரில் போயிருக்கு. அதே மாதிரி இன்னும் 2-3 மாங்கா சீரிஸ் எழுதி சில பேர் அப்ரோச் பண்ணியிருக்காரு. அவங்களுமே இந்த சீரிஸை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இதெல்லாம் தேராதுன்னு சொல்லி அவரை ரிஜெக்ட் பண்ணி அமைச்சிடுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவரோட இல்லுஸ்ட்ரேட்டர் அவரோட அசிஸ்டன்ட் மாதிரி. ஸோ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஐடியா கேட்கும்போது உங்களுக்கு நீங்கள் என்ன தோணுதோ வரீங்க ஒரு மாங்காவை போட்டு பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவர் தனக்கு தோணுன ஒரு டெம்ப்ளேட்லாம் ஃபாலோ பண்ணாமல் இஷ்டத்துக்கு என்னென்ன ஐடியா கிடைக்குதோ எல்லா ஐடியாவும் போட்டு ஏதோ ஒரு அனிமேவை நம்ம எடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் இந்த டேண்டட் அனிமேவே எடுத்திருக்காங்க. இந்த நட்ட ராத்திரியில் நம்ம முடிச்சுக்கிட்டு ஒரு 2 மணிக்கு நமக்கு சில பல தாட்ஸ் எல்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒரு தாட்டை வச்சு தான் அந்த அனிமேவை கிரியேட் பண்ண மாதிரி இருக்குது. அண்ட் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நோஞ்சா மாதிரி இருந்த உட்காரும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம பேடாஸாக ஒரு லுக்காக மாறிடுவான். அந்த ஃபார்ம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. செம்ம கூல் லுக்கிங்காக இருப்பான் பார்க்குறதுக்கு. அண்ட் மாஸ்க்கை போட்டு இப்படி மாஸ்க் போடாமல் இருந்திருந்தானா இன்னுமே கூல் லுக்கிங்காக இருப்பான். பார்க்க தான் கூல் லுக்கிங்காக இருக்கானே தவிர அவனோட மைண்டு மூளை எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும். இந்த ஃபார்மேஷனில் அவன் செம்ம டிப்ரெஸ் ஆயிடுவான். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஃபரன்சஸும் இருக்குது. ஜுஜுட்சு கைசன் பார்க்கும்போதே உங்களுக்கு தோணிருக்கலாம். ஜுஜுட்சு கைசன்லையுமே அப்படி தான் ஏகப்பட்ட நிறைய ரெஃபரன்சஸ் வச்சுருப்பாங்க. அதர் அனிமேவோடது அதர் ஃபேண்டமோடதுலாம் இதுலேயுமே நிறைய ரெஃபரன்ஸ்லாம் இருக்குங்க. அதே மாதிரி இந்த அனிமேவோட ஓப்பனிங் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு ஓப்பனிங்கை ஃபுல்லாக ரசித்து கேட்டதுன்னா அது இந்த ஓப்பனிங் தான். செம்ம ஜாலியாக அந்த ஓப்பனிங்கே செம்ம வைபாக இருக்கும். அண்ட் ஆரம்பத்தில் அந்த அதுலேயுமே சில பல விஷயங்கள்லாம் இருக்குங்க. லைக் ஆரம்பத்தில் அந்த ஓப்பனிங்கில் வந்த கோபரான்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தைக்கு அர்த்தம்னு எடுத்துக்கிட்டேன். அர்த்தம்னு கிடையாது. அது கிட்டத்தட்ட ஒரு ஜாப்பனீஸ் ரைம் மாதிரி. நம்ம இந்த இங்கிலீஷில் எப்படி இந்த ரெயின் கோவேன்னு ரைம்ஸ் போடுவாங்க, அந்த மாதிரி ஜாப்பனீஸ்லையுமே அது கிட்டத்தட்ட ஒரு ரைமிங் மாதிரி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அதே இதில் ஹைரத்தான்னு ஒரு வார்த்தை வந்திருக்கும். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐ எம் இன்சைடு, நான் உள்ளே இருக்கேன். இந்த பேய் மாதிரி தான் அவங்க ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. பேய்ங்க எப்படி உடம்புக்குள்ளே போயிடும் அந்த மாதிரி நான் உள்ளே இருக்கேன்றதை சொல்ல. சீரிஸோட செகண்ட் எபிசோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏலியன் வரும். பார்க்குறதுக்கு சுமோ மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு ஏலியனை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 1952 சில மக்கள் பார்த்ததா வெஸ்ட் வெர்ஜீனியாவில் இருக்கிற பிராக்ஸ்டன் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஏலியன் ரெஃபரன்ஸ் இதை வச்சு தான் இவங்க இந்த ஏலியனே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா நெஸ்ஸியுமே வந்திருக்கும். நெஸ்ஸி பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஷின் காட்ஜிலா மாதிரி இருக்கும். அண்ட் காட்ஜிலா மாதிரி அட்டாமிக் பிரத் கூட ரிலீஸ் பண்ணுங்க. அண்ட் சில பல அல்ட்ராமேன் ரெஃபரன்ஸுமே இருக்குது. லைக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த செர்போரியன்ஸும் அந்த ஒன் பஞ்ச் யாராலும் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து ஒரு வித்தியாசமான உருவத்துக்கு மாறுவாங்கள்ல. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அல்ட்ராமேன் சீரீஸில் பேட்டன் அப்படின்ற ஒரு மிருகம் வந்திருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அனிமேவோட வாய்ஸ் ஆக்டிங். இந்த அனிமேல டர்போ கிரானிக்கு முக்கியமாக அந்த காஜி கிழவிக்கு வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்தது ஜாப்பனீஸில் யூமி டனாகோ. இந்த பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா. இவங்க தான் பார்த்தீங்கன்னா லூஃபிக்கு வாய்ஸ் கொடுத்தவங்க. ஒன் பீஸில் நம்ம லூஃபி இருக்காப்பில் பார்த்தீங்களா, லூஃபிக்கு வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்ததும் இந்த அம்மா தான். அவங்களே பார்த்தீங்கன்னா இந்த கூப்பிட்டு டர்போகிரானிக் வாய்ஸ் கொடுக்க வச்சிருக்காங்க. அத்தை எங்கேயோ பழகின வாய்ஸ் மாதிரியே இருந்திருக்கு. இவ்வளோ நேரம் மற்றதால பற்றிலாம் பார்த்தோம்ல, இப்போ அப்சல்யூட்லி தமிழ் டப்பிங்கை பற்றி சொல்லி ஆகணும். இந்த அனிமேவை நீங்கள் தாராளமாக தமிழ் டப்பிங்கை பாருங்கள், நான் குறையே சொல்ல மாட்டேன். பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சில அனிமே டப்பிங் கொஞ்சம் குழப்படி தான் பண்ணி வச்சுருக்காங்க. முக்கியமாக ஒன் பீஸ் டப்பிங்லாம் ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா அது எனக்குமே பிடிக்கல தான். ஆனால் இந்த அனிமே டப்பிங் பற்றி நான் குறையே சொல்ல மாட்டேங்க, பர்ஃபெக்டாக இருந்துருக்கு. அனிமே தமிழ் டப்பிங்லாம் பாரபட்சமே பார்க்காம பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். டெட்பூல் அண்ட் வொல்வரைன் படம் பார்க்கும்போது எனக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சோ கிட்டத்தட்ட அதே ஒரு ஃபீலை தான் இந்த அனிமே தமிழ் டப்பிங்குமே கொடுத்துச்சு. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குது. அண்ட் இதில் நம்ம ஒக்காரனுக்கு வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்தது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம போன நருட்டோவில் பார்த்தீங்கன்னா நருட்டோக்கு வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்துருப்பார்ல அதே மனுஷன் தான். அந்த மனுஷன் தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒக்காரனுக்குமே வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்துருக்காரு. அவர் அது மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடி டீன் டைட்டன்ஸ் பார்த்துருப்பீங்களா கார்ட்டூன் நெட்வொர்க்கில், அதில் வாய்ஸ் ராபினுக்கு வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்ததுமே இவர் தான். இவர் பேர் வேறு மறந்து போச்சு, ஆல்ரெடி இங்கேயோ பார்த்தேன். சரி விடுங்க, நான் பேர் கிடச்சா எடுத்து போடுறேன். ஆனால் மனுஷன் வாய்ஸ் ஆக்டிங்குமே நல்லா தான் பண்ணியிருக்காரு. பட் வேறு யாராச்சும் புதுசாக போட்டிருந்தா ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா ஒரே வாய்ஸ் ஆக்டிங் 2-3 பேர் திரும்ப கொடுத்து நமக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் சலிப்படிக்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. உங்களுக்கு அப்படி இருக்கான்னு தெரியல, எனக்கு இந்த சலிப்பான ஃபீல் வந்துட்டு இருக்கு. புது வாய்ஸ் ஆக்டிங்ஸ்லாம் நம்ம தமிழ் டப்பிங்குள்ளே வரணுங்க. புது டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் தேடி பிடிக்கணும். அப்போ தான் டப்பிங் இன்னும் நம்மளால் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும்.
வெல் அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது நிறைய விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அனிமே உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்றதையும் சொல்லுங்கள் பார்க்கலாம். வெல் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.